Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குன்னூர் நகராட்சியில் பல ஆண்டுகளாக கடைகள் நடத்தி வரும் வியாபாரிகளின் வயிற்றில் அடைக்கும் விதமாக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பல மடங்கு வாடகையை உயர்த்தியதுடன் கடைகளை காலி செய்யவும் வலியுறுத்தும் விடியா திமுக அரசின் பொம்மை முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சி தலைவர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார் வணக்கம். இந்த அறிக்கை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்கள். வணக்கம் மணிபாரதி. குன்னூர் நகராட்சியில் பல ஆண்டுகளாக கடைகள் நடத்தி வரும் வியாபாரிகளுடைய வயிற்றில் அடிக்கும் விதமாக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பல மடங்கு வாடகையை உயர்த்தியதுடன் கடைகளை காலி செய்யவும் வலியுறுத்திய விடியா திமுக அரசின் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் 2021 ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பல மடங்கு வீட்டு வரி, வணிக வளாகங்களுக்கான வரி, மின் கட்டணம், குடிநீர் கட்டணம் ஆகியவற்றை உயர்த்தியதுடன் இனி ஆண்டுதோறும் 6% வரி உயர்வை அமல்படுத்தி தமிழக மக்களையும் வியாபாரிகளையும் வஞ்சித்து வரும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளுக்கு சொந்தமான கடைகளுடைய வாடகையை பல மடங்கு உயர்த்தி உள்ளது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி மார்க்கெட் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான சுமார் 800 கடைகள் உள்ளன என்றும் கடந்த 2021 ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலின் போது பரப்புரை செய்ய வந்த அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் குன்னூரில் உள்ள நகராட்சி கடைகளுக்கு வாடகை உயர்த்தப்பட மாட்டாது என்று உறுதியளித்தார். ஆட்சி பொறுப்பேற்றவுடன் எப்படி பொதுமக்களிடம் வாங்கிய புகார் பெட்டியினுடைய சாவியை தொலைத்தாரோ 4 ஆண்டுகள் முடிந்த நிலையில் சுமார் 20% தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லையோ அதுபோல் குன்னூர் வியாபாரிகளுக்கு அளித்த வாக்குறுதியையும் நிறைவேற்றுவதோடு 2 ஆண்டுகளுக்கு முன்பே வியாபாரிகளுடைய கடும் எதிர்ப்பையும் மீறி நகராட்சி கடைகளுக்கு பல மடங்கு வாடகையை உயர்த்தியது விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். குதிரை கீழே தள்ளியது மட்டுமல்லாமல் குழியும் பறித்தது என்று ஒரு பழமொழி உண்டு. அதுபோல பல மடங்கு வாடகையை உயர்த்தியது மட்டுமல்லாமல் தற்போது குன்னூர் நகராட்சியில் உள்ள சுமார் 800 கடைகளையும் இடிக்கப் போகிறோம். எனவே உடனடியாக கடைகளை காலி செய்ய வேண்டும் என்று விடியா திமுக அரசு வியாபாரிகளுக்கு நோட்டீஸ் அளித்துள்ளது. நோட்டீஸ் வழங்கிய கையோடு நகராட்சி அதிகாரிகள் கடைகளை காலி செய்ய வியாபாரிகளை வற்புறுத்துகின்றனர். குன்னூர் நகராட்சியில் வழங்கிய மாற்று இடம் 1 கிலோமீட்டர் தொலைவில் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்து தரப்படாத நிலையில் சிறிய அளவுள்ள கடைகளாக உள்ளன என்றும் வியாபாரிகள் தற்போது வணிகம் செய்து வரும் கடைகளை உடனடியாக காலி செய்துவிட்டு அங்கே செல்ல வற்புறுத்தப்பட்டு வருகின்றனர் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுவாக நீலகிரி மாவட்டம் முழுவதும் குறிப்பாக குன்னூரில் உள்ள வியாபாரிகள் கோடை சீசன் பல சீசன் மாதங்களாக ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ஆகிய ஆஃப் சீசன் எனப்படக்கூடிய அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய சீசன் மாதங்களில் மட்டும் சுற்றுலா பயணிகளை நம்பி வியாபாரம் செய்து வருகின்றனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே அரசு போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிறது என்று தனியார் போக்குவரத்து வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதித்த நிலையில் இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகள் குறைந்த அளவே நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளனர். இதனால் வியாபாரம் பெருமளவு பாதித்துள்ள நிலையில் தற்போது வியாபாரம் செய்து வரக்கூடிய கடைகளும் இடிக்கப்பட உள்ளதாகவும் போதுமான கால அவகாசம் தராமல் உடனடியாக மாற்று இடங்களுக்கு செல்ல அதிகாரிகளுக்கு வற்புறுத்தி இருப்பதால் வியாபாரிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக பாதிக்கப்படவிடக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதாக அஞ்சுகின்றனர் என்று தெரிவித்திருக்கிறார். சுமார் 800 வியாபாரிகளுடைய குடும்பங்களும் அக்கடைகளில் பணிபுரியக்கூடிய சுமார் 2000க்கும் மேற்பட்ட பணியாளர்களுடைய குடும்பங்களும் நேரடியாக பாதிக்கப்படுவதுடன் மறைமுகமாக நம்பி வாழ்க்கை நடத்தக்கூடிய 100கணக்கான கூலி தொழிலாளர்களுடைய குடும்பங்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். வியாபாரிகளுடைய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசினுடைய இந்த நடவடிக்கை கடும் எதிர்ப்பை தெரிவித்திருப்பதாகவும் எனவே குன்னூர் நகராட்சி கடைகளை இடிக்கும் முடிவை உடனடியாக கைவிட்டு தொடர்ந்து வியாபாரிகளை பழைய இடங்களிலேயே வியாபாரம் செய்ய அனுமதிக்குமாறு விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என்றும் இல்லாவிடில் பாதிக்கப்பட்ட குன்னூர் வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஒன்று திரட்டி அப்பகுதி மக்களுடைய ஆதரவுடன் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மணிபாரதி.
விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.